அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறுந்தொகையில 203வது பாட்டு. பாடியவர் நெடும் பள்ளியத்தன். திணை மருதம். அதாவது இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் என்னன்னா, தலைவன், தலைவிக்கு இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தலைவியோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? தோழி, பெஸ்டின்னு நான் சொல்லுவேனே. அவ வந்து என்ன சொல்றா, தலைவனோட சேரணும். அ இந்த மாரி பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு அவ வந்து தலைவனுக்காக அ அ பரிஞ்சு பேசிட்டு வர்றா. அதாவது தலைவனுக்காக இவ வாயிலா வர்றா. சரிங்களா? வாயில்கள்னா 2 பேருக்கும் இடையில பிரச்சனைய சமாதானப்படுத்தி வாழ வைக்கணும்னு நெனைக்கிற சில மக்கள். இப்போ கவுன்சிலிங் பண்றாங்களே அது மாதிரி. இப்ப இந்த பாட்ட கவனிப்போம். "மலை இடையிட்ட நாட்டரும் அல்லர். மறந்தலை தோன்றா ஊரரும் அல்லர். கண்ணின் காண நன்னுவழி இருந்தும் கடவுள் நண்ணிய பாலோர் போல ஓரி இனன் ஒழுகும் எந்தைக்கு பரியலன் மன்யான் பண்டு ஒரு காலை." சரியா? பாட்டு என்னன்னா, ரொம்ப சிம்பிளான பாட்டு. அதாவது இவன் வந்து கேட்குறா. இப்ப அவர் குடியிருக்கிற இடம், அவர் இருக்கிற இடம் வந்து, அவரோட குடியிருக்கிற இடத்துக்கும் எனக்கும் இடையில ஏதாவது மலை இருக்குதா? அதத்தான் கேட்கிறா. "மலை இடையிட்ட நாட்டரும் அல்லர்." மலையும் கிடையாது. ஏன்னா அது மருத நிலம். மலை இடையிட்ட மலைனா 2 பகு குடியிருப்பு பகுதிக்கும் இடையில மலையும் இல்ல. மலை இடையிட்ட நாட்டரும் அல்லர். மரந்தலை தோன்றா ஊரரும் அல்லர். மரந்தலைன்னா என்ன? மரத்தோட தலைனா உச்சி. மரத்து உயர்ந்தமான மரங்கள் இருந்து, அந்த உச்சிய பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான மரங்கள் இருந்து, அந்த ஊர் அந்த அந்த மரங்களுக்கு நடுவுல இருக்கா? அதாவது ஒரு பெரிய காட்டுக்குள்ள அந்த ஊர் இருக்கா? காட்டுக்குள்ள அடர்த்தியான காட்டுக்குள்ள இருக்கிற ஊர் அந்த ஊர் இருக்கா? அப்படியும் கிடையாது. அதாவது மரந்தலை தோன்றா ஊரரும் அல்லர். கண்ணின் காண நன்னுவழி இருந்தும். கண்ணின் காணன்னா, கண்ண வந்து ந நேரிட்டு வந்து பார்த்து அ பேசுறதுக்கு நல்ல வழி இருக்கு. நன்னு வழி இருந்தும் இருந்தும் சரியா? வரல. எப்படி இருக்கிறாரு அவரு? கடவுள் நண்ணிய பாலோர் போல. அதாவது அ க இல்லற வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போயி, க முனிவர்கள்ட்ட போய் சேர்ந்துடுறது சீடராக. இல்ல கடவுள் பால் ரொம்ப பற்று கொண்டு அப்படியே போறது கோயில் கோயிலா. அதுபோல அவரு இருக்கிறார். அதாவது அவரு அது போல இருக்கிறார். ஆனா அவர் கடவுள் பக்தியில போகல. ஏதோ ஒரு வேற தப்புல இருக்கிறாரு. அது போலன்னு தான் சொல்றா. கடவுள் நண்ணிய பாலோர் போல. ஒரீயினன் ஒழுகும். ஒரீயினன் ஒழுகும்னா, என்ன வந்து என்கிட்ட இருந்து ஒதுங்கி அவரு இருக்கிறார். ஒழுகும்னா என்ன? அது வந்து ஒழுகும்னா கடைப்பிடிக்கிறது. ஒரீ ஒரீயின தவிர்த்தல், ஒதுங்கிக்கிட்டு ஒதுங்கி போறது. வேணான்னு ஒதுங்கி போறது. அ அன்பு இல்ல. சரியா? ஒரீயினன் ஒழுகும். அந்த மாரி ஒரு நிலைமையில மனநிலையில இருக்கிறது. என்னை விட்டு நீங்கி தனியாக இருக்கிற நிலையில என்னைக்கு எனக்கு இல்ல. என்னைக்குன்னா என் தலைவனுக்கு. இப்பவும் அவ கோவமா பேசினாலும், என்னைக்குன்னா என்னவருக்கு. இப்ப நம்ம என்னவள், என்னவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி என்னைக்கு, என் தலைவனுக்கு பரியலன். பரியலன்னா, நான் வந்து மிகுந்த அன்புடையவளாக ஒரு காலத்துல இருந்தேன். ஒரு காலத்துல அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பண்டு ஒரு காலை. பண்டுன்னா முன்னாடி. முன்னாடி ஒரு காலத்துல. சரியா? என்னைக்கு பரியலன். யான்னா நானு. மண்ணுனா, இப்போ அந்த நிலைமை. அது ஒரு காலத்துல ரொம்ப அன்புடையவளாக நான் அவருக்கு தெரிஞ்சேன். இப்ப வந்து தெரியல. அதனால தனித்தனியா இருக்கோம். அ இப்பொழுது மண்ணுனா, இப்பொழுது வந்து அந்த நிலை வந்து முடிஞ்சு போச்சு. கழிந்தது, தீர்ந்தது, முடிஞ்சு போச்சு. அப்படின்னு அவ சொல்றா. இதாவது என்னன்னா, "மலையிடையிட்ட நாட்டரும் அல்லர்." எங்க 2 பேருக்கு இடையில வந்து மலை எல்லாம் ஒண்ணும் குறுக்க இல்ல. அடுத்து வந்து ஆ ரொம்ப பெரிய அடர்ந்த காடுகளுக்குள்ள அந்த குடியிருப்பு ஒண்ணும் இல்ல. அந்த ஊரும் கிடையாது. மறந்தலை தோன்றா ஊரரும் அல்லர். கண்ணின் காண நல்வழி இருந்தும். கடவுள் நண்ணிய பாலோர் போல அப்படியே அவரு வெறுத்து என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டு, அவரு கடவுள் அதாவது வேற ஒரு விஷயத்துல விருப்பப்பட்டு அவர் இருக்கிறார். புரியுதுங்களா? அது வந்து அது வேற ஒரு காரணம். அந்த காரணத்தெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. வேற ஒரு விஷயத்துல, வேற ஒருத்தர் மீது ஒரு நாட்டத்தோட அப்படியே அவர் இருக்கிறாரு. என்ன பத்தி சுத்தமா யோசிக்கல. ஒரு ஈனன் ஒழுகும்னா ஒதுங்கிட்டாரு. ஒதுக்கி விட்டுட்டாரு. அப்படியே ஒதுங்கி இருக்கிறாரு. ஒரு காலத்துல நாங்க ரொம்ப பாசமா இருந்தோம். என்ன, என்னைக்கு பரியலன் என் தலைவனுக்கு பரியலன் என்னது? பரியலன் மன்யான் பண்டு ஒரு காலை. ஒரு காலத்துல ரொம்ப பாசமா இருந்தோம். இப்ப ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அந்த பாட்டு வந்து பேக்கிரவுண்டு அத பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. இது வந்து ஒரு வேள கேரளா சம்மந்தப்பட்ட பாட்டு, அதாவது சேரநாடு சம்மந்தப்பட்ட பாட்டாக இருக்கலாம். இருக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இந்த பண்டு ஒரு காலைன்னு சொல்லுவாங்கல்ல, "பண்டிய உலக இயற்கை" அப்படின்ற பாட்டெல்லாம் வருது நமக்கும். ஆனா,
இப்பவும் இந்த பண்டுங்கிற வார்த்தைய அவங்க தான் பயன்படுத்துறாங்க. இப்ப பண்டு, பண்டைய காலம். ஓகே. பண்டைய காலம்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜாக்கள் காலத்துல. அந்த காலத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய காலம்னு எழுதுவோம் இல்லையா? பண்டைய காலம் நான் சொல்றது கிடையாது. பண்டைய காலம் எழுதுவோம். ஆனா சொல்ல மாட்டோம். இதுல மலையாளத்துல எப்படின்னா, பண்டுன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்ற அர்த்தத்திலயும் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நம்ம முன்னாடி சொல்லுவோம்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்டு. அதுக்கும் அவங்க பண்டுன்னு தான் யூஸ் பண்றாங்க. அந்த காலத்துல அப்படிங்கிறதுக்கும் அவங்க பண்டுங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம இந்த பண்டு நம்ம பயன்படுத்துறது இல்ல. நம்ம அந்த காலத்துல ஒரு காலத்துல ஆ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாத்துக்குமே அவங்க பண்டு பயன்படுத்துறாங்க. சரியா? நம்மளோட தமிழ் வந்து கோனார் நோட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி. இன்னமும் அவங்க வந்து இந்த மாரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா, நான் வந்து சில மலையாள ப்ரோகிராம்ஸ்லாம் பார்ப்பேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அ யான் தான் வந்து ஞான் ஆயிருக்கு. சரியா? இதுல வந்து என்ன சொல்றது? எனக்கு என்ன இப்ப நம்ம ஊர்க்காரங்களா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? நம்ம லோக்கல் தமிழ் பொண்ணா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் கதை சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா, 7 மலை, 7 கடல் தாண்டி போனானாம். அந்த மாரி. ஏங்க இவரு என்ன 7 கடல், 7 மலை தாண்டியா வந்து என் கூட பேச போறாரு? உள்ளூர்ல பக்கத்து பக்கத்துல இருக்கோம். வந்து நேரடியா பேச வேண்டியது தானே! என்ன அவர் மேல தப்பு இருக்கு? அதனால தான் நீ வந்து பேசுற. எதுவா இருந்தாலும் நேரடியா வந்து பேசணும். அப்டின்னுவாங்க. அதாவது அது கோவமும் இருக்குது, அவளுக்கு பாசமும் இருக்கு. ஒரு காலத்துல நாங்க ரொம்ப பாசமா இருந்தோம். இதுக்கு ஊர்க்காரங்கலாம் கண்ணு போட்டாங்க அப்டின்னுவாங்க. உண்மையிலேயே வந்து இந்த தலைவன் மீது ஒரு தவறு இருக்கிறப்போ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ, அம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும். சரிங்களா? இது வாயில்கள் வந்து யார் வேணா வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது அது போல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வந்து கண்டோர் வ வழியில போறவங்க, வர்றவங்க கூட நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னமும் நம்ம ஊர்ல அப்படியே தான் இருக்குது. இப்ப நம்ம பஸ்ல போய் ஏதாவது ஒண்ணு சொல்லு, உடனே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்க பார்த்தாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்ல. "நீ ஏன் அதுக்கு சொல்ற?" அப்படின்னு கேட்க முடியாது. நாங்கலாம் சின்ன வயசா இருக்கிறப்போ, யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் காது குடுத்து ஓ! ஓ! ஆனா கேட்போம். ஆனா மனசுக்குள்ள, கடவுளே! எப்பதான் அந்த அட்வைஸ பண்ணி முடிப்பாங்களோ, இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு தோணும்.